ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த சண்டே வந்துட்டு மீன் வாங்க தான் நான் மெரினா மீன் கடைக்கு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு சீலா மீன் வாங்கியிருந்தேன். சீலா வந்துட்டு ரூ. 350 கிலோ. அதுக்கப்புறம் கானாங்கத்தான் 2 கிலோ, என்னோட தங்கச்சி வீட்டுக்கு 1 கிலோ, எனக்கு 1 கிலோ சேர்த்து வாங்கிட்டு, அப்படியே க்ளீன் பண்ண குடுத்துருந்தேன். அவங்க கேட்டிருந்தாங்க, "என்னக்கா 2 மாசமா இந்த பக்கமா வரவே இல்ல" அப்படின்னிட்டு. கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் 2 மாசமும் நாங்க விரதம் இருந்ததுனால, இந்த பக்கமே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மீன வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி மசாலா போட்டிருந்தேன். மசாலா போடும்போது என் பசங்களாம் என்னை வந்து கலாய்ச்சாங்க. ஏன்னு கேட்டேன்னா, "நீ போன வாரம் புதன்கிழமை நாங்க 10 நாளுக்கு விரதம் இருக்க போறோம்ன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தா, உனக்கு கமெண்ட்ல எல்லாரும் கழுவி ஊத்த போறாங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாளுங்க. பக்க பக்கான்னு நானும் சிரிச்சுட்டு, சரின்னுட்டு அதுக்கப்புறம் மீன் வறுக்கலாம் அப்படின்னுட்டு பார்த்தேன். நான் இப்போ மீன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளேயே என் நடுப்பொண்ணு வந்துட்டு முட்டை தொக்கு பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் ரசம் வச்சிருந்தா, சாதம் வடிச்சிருந்தா. அப்புறம் வெங்காயம்லாம் அழகா கட் பண்ணி, பூண்டெல்லாம் உரிச்சு ரெடியா வச்சிருந்தா. வாலு, தலை அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு, மற்ற மீனெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சுட்டேன். வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட போனோம். இன்றைக்கி சாப்பிட்றதுக்கே வந்து 4 மணி ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கேன்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் 1:30 மணிக்கு தான் மீனே வாங்க போயிருந்தேன். மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குலாம் 2:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி மசாலா போட்டு, அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சண்டே அப்படின்னாலே எனக்கு எப்போவுமே மதிய சாப்பாடு வந்து லேட் ஆகிடும். ஏன்னா, நான் அங்கே பசங்களுக்கு போய் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் வந்து செய்வேன். இன்றைக்கி வந்து பசங்க படம் பார்க்க போயிட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியே சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானும் வந்துட்டு கடகடன்னு தண்ணி கேனை போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் போய் மீன் வாங்கி வந்து சமைக்க ஆரம்பித்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.